Welcome to our YouTube channel. என்ன பேரு பேபி? என்னது? Life of Shruti Yuga. Life of Shruti. அதாவது என் பேர் ஸ்ருதி முருகா. ஸோ அதனால அதை ஜாயின் பண்ணி ஸ்ருதி அண்ட் யுகா. யுகா. எஸ். ஹாய். வணக்கம். வணக்கம் வணக்கம். அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிடுறேன்னா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்ஸ்டாகிராமில் எங்கள் ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி Q&A ஒரு இது போட்டு ஸ்டோரி போட்டு கேட்டிருந்தேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ். ஓகே, டேரெக்டாக கொஷின்ஸ்க்கு போயிடலாம், போர் அடிக்காமல். நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறது எங்களோட லவ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் வந்து லவ் ஸ்டோரியிலே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் எப்படி மீட் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து, ஸோ டிஎம்ல வந்து ஸ்லைடிங் பண்ணி அப்படிதான் வந்து மீட் பண்ணோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சிஸ்டரோட வெட்டிங் காண்டி இந்தியா வந்திருந்தாங்க. ஸோ அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி, ஸோ அப்பதான் தெரிஞ்சிச்சு ரெண்டு பேருக்கும் we wanted to be more than just friends அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படிதானே? அதுதான் more than friends அப்படின்ட்டு என்ன சொல்றீங்க அப்படிச்சு. அப்புறம் அப்படியே போய் எல்லாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எஸ், 2018ல மீட் பண்ணோம். 2018ல எங்க அக்கா மேரேஜ்க்கு நாங்க வந்தப்பதான் நான் பார்க்க மட்டும் மீண்டும் அப்பதான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். ஸோ அப்போதான் 1 வீக் வந்து நிறைய பேசணும், கேஃபேஸ், லாங் டிரைவ்ஸ் எல்லாம் போயிட்டு பேசி அப்போ தெரிஞ்சிச்சு. ஸோ ஆஃப்டர் தட் லாங் டிஸ்டன்ஸ் அப்போலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. அப்பா லாங் டிஸ்டன்ஸ்னு ஒரு இது வெடி வச்ச மாதிரி அப்படி இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேஸ்ங்க. சீரியஸ். அதனால நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய நீ ரெக்கமெண்ட் பண்ணுவா. நான் கோ த்ரூ பண்ணது ரொம்ப. இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏரா கரெக்டா, அதுதான் இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கரெக்ட். அது ஒரு ஃபேண்டசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேருக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும், ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் அப்படி சொன்னேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் நான் டவுனா இருக்கப்போ இவா என்னைய வந்து ஓகே அப்படின்னு என்கரேஜ் பண்ணி கிவ் அப் பண்ணாம நாங்க ஒரு இதுல நாங்க கொண்டு வந்துட்டோம் கண்டிப்பா. ஆனா ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தோம். அதுதான் மெயின் திங். அதுதான் நான் சொல்றேன். அங்க நான் மாஸ்டர்ஸ் முடிச்சேன். அடுத்த என்னன்னு தெரியல, இந்தியா போகணுமா இல்ல இங்கே இருந்து ஒர்க் நான் ஜாப் தேடணும், அந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. பட் நாங்க ஒன்னே ஒண்ணுதான் அது பண்ணோம், என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நாங்க கிவ் அப் பண்ண மாட்டோம். எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, ஐஸ்வர்யா பிடிச்சிருக்கு, அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தோம். அதுதான் எங்க லவ் ஸ்டோரி. இன்னும் இருக்கா? இல்ல இன்னும் இருக்கு. 2018ஓட லவ் ஸ்டோரி அப்பதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இவர் யூரோப்ல, நான் இந்தியால, தமிழ்நாடு திருச்சியில, இவர் வந்து லாட்வியால. ஸோ அப்படிதான் எங்க லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்டிங் ஒரு 1 இயர் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டான ஃபேஸ் எங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் லாங் லைக் முன்னாடிலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நேரில் இருக்கவங்களே நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாது, லாங் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய கான்ஸ் இருக்கு, ப்ரோஸ் விட நிறைய கான்ஸ் இருக்குன்றதுனால ரொம்ப அந்த 1 இயர் ஸ்ட்ரகிள் பண்ணோம். பட் த ஹார்ட் வான்ஸ் வாட் இட் இஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏன்னா கஷ்டம் வெளியே தெரிஞ்சாலுமே மனசுக்குள்ள வந்து ஓகே என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமே, அந்த பர்சன் வந்து ஒர்த் இட்டா தோணுச்சு. அதனால வந்து வி கண்டினியூட். ஆஃப்டர் 2019 திரும்ப அகைன் மீட் பண்ணோம். சர்ப்ரைஸா என்ன வந்து அப்பவே நம்ம இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சிருந்தா அது சர்ப்ரைஸ் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம்ல, நிறைய பேர் பிளாக் இதெல்லாம் போடுறாங்க. ஆனா அது அந்த இது வந்து மார்க்கவே முடியாது. சீரியஸா சர்ப்ரைஸா வந்து என்ன வந்து மீட் பண்ணாரு இந்தியா. அது வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்தது. ஜஸ்ட் நாங்க ஒரு 10 நாள் இல்ல ஒரு 1 வீக் கிடைச்சா கூட அந்த 1 வீக்கை நாங்க வந்து எவ்வளவு ஒரு பெஸ்டா நாங்க செம்மையா என்ஜாய் பண்ண முடியுமோ, ஒரு செகண்ட் கூட ஃபுல்லா என்ன எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி ட்ரை பண்ணி நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். பிகாஸ் ஆஃப்டர் தட் அவங்க அங்கே போயிட்டாங்க அப்படின்னா டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறனால பிளஸ் இவங்க ஒர்க்கும் பார்க்கறதுனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இருக்கிற அந்த கொஞ்சம் டைம் மேபி ஒரு 20-25 டேஸாக இருந்தாலும் அதை வந்து எப்படி டெய்லி மீட் பண்ணிக்கலாம், லாங் டிரைவ்ஸ் போகலாம், இல்லை வேற எந்த ட்ரிப் பிளான் பண்ணலாம், அந்த மாதிரி
ரொம்ப வேல்யூபிளான டைம் ஆகும். ரொம்ப அது க்ளோஸ் டு ஹார்ட் ஆகும். அது சொல்லி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு வருஷம் ஃபுல்லா. இல்ல எஸ் 2019க்கு அப்புறம் 2020 கோவிட்னால இவரால வர முடியல. சோ அதனால 1 year 1.5 years கிட்ட பார்க்க முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஜாபும் கிடைச்சேன். அதுக்கப்புறம் 2021லயும் உங்களால வர முடியல, ரொம்ப லேட்டா தான். அதுக்கப்புறம் தான் மால்டா வந்தாரு, ஒர்க் கிடைச்சு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கார்டு எல்லாம் அப்ளை பண்ணி வரதுக்குள்ள சோ ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு எங்களால பார்க்க முடியல. சோ அப்பதான் we realized இது மாதிரி பார்க்காமலே இருந்துட்டு இருக்க முடியல. இல்ல அப்பதான் எங்களுக்கு கரெக்ட், அப்பதான் எங்களுக்கு ஹிட் ஆனிச்சு ஓகே அப்படின்ட்டு. பிளஸ் அப்போ அந்த இயர்ல எங்க அண்ணாக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சா. ஸோ ஆப்வியஸ்லி எங்க வீட்டுல அண்ணா கல்யாணம்னு எனக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி மேபி எங்க வீட்டுல ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. 2021ல we decided ஓகே நம்ம சீரியஸா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து 2022ல சொன்னேன் எங்க அப்பா கிட்ட. எங்க வீட்டுல ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு 6 to 8 months வந்து எங்க அப்பா கூட வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்க ஓகே இது பண்றதுக்கு. அப்பா கிட்ட மட்டும் இல்ல, எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் வந்து ஒரு ஓகே வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பிகாஸ் யாருமே எங்க ஃபேமிலியில வந்து லவ் மேரேஜை வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு இது மாதிரி நினைப்பாங்க பிகாஸ் ஆஃப் வேற வேற காஸ்ட்னால. ஸோ அதை இது பண்றதுக்கே எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அது பார்த்தாதுன்னு எங்களுக்கு அந்த ஹாரோஸ்கோப் இது வேற 2 பேருக்கும் ஜாதகம் அது இது பார்த்து அந்த ஒரு குழப்பம் வந்து ஹாரோஸ்கோப் இதை மட்டும் சீரியஸா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அது இது பண்ணா நான் அதுக்காண்டியே நான் வேணுக்குன்னு அந்த இது நான் அப்போஸ் பண்ணி பேசுறதுக்காண்டி நான் தனியா ஒரு யூடியூப் சேனல் வச்சு நான் கண்டிப்பா பேசி கல்வி ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சீரியஸா சொல்றேன், ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறா டக்குன்னு இது பண்ணுங்க சார். உங்களை எவ்வளோ ட்ராமடைஸ்ட் ஆக்க முடியுமோ ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு உங்க ஹார்ட்டுக்கு என்ன தோணுதோ அது தைரியமா பண்ணுங்க. என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. யாராலையும் அவங்களும் மனுஷங்க தான் பார்த்து சொல்றவங்க. நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும். கரெக்ட். நாங்க வந்து நான் லிட்டரலி சொல்ல போனோம்னா எங்க வீட்டுல எங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஓகே ஒரு கட்டத்துல ஓகே சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா எங்க கண்டிஷனுக்கு நீங்க வந்து வரணும், நாங்க ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு தான் நாங்க வந்து இது பண்ணுவோம், மேட்ச் ஆனாதான் எல்லாமே அப்படின்ட்டு அங்க ஒரு ஹடில் வச்சாங்க. சரி நாங்க ஆனா என்னாலும் முடிவு பண்றோம், நீங்க என்ன பண்ணாலும் அவன் எப்படியும் அவங்க வந்து ஓகே இல்ல மேட்ச் ஆகலன்னு தான் சொல்ல போறாங்க. இங்க உள்ளவங்களும் மேட்ச் ஆகலன்னு தான் சொல்ல போறாங்க. ஆனா ஹோப்ஃபுல்லி வந்து 4 பேர்த்துல பார்த்தோமா, ஒருத்தர் வந்து 3 பேர் பார்த்ததை வந்து அப்படியே உட்காருங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமா சொல்லிட்டாரு. அந்த இதை வச்சுட்டு இது பண்றாங்க. ஆனா நாங்க என்னன்னா எங்க 2 பேர்த்துக்குள்ள நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதுதான் மேட்டர். இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், பொண்ணுக்கு கட்டம் சரியில்லை, பையனுக்கு நொட்டம் சரியில்லை அப்படின்னா வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. பொண்ணு பையன் நீங்க 2 பேர் தான் இருக்க போறீங்க. என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதுதான் என்னோட ரொம்ப ட்ராமடைஸ்ட் ஆயிட்டோம் நாங்க. பட் இப்போ வந்து அதை ரொம்ப ஈஸியா பேச முடியல எங்களால. பட் நாங்க கோத்ரூ பண்ண டைம்ல வந்து ரொம்பவே 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணோம். லைக் பிகாஸ் நானும் டவுனா இருப்பேன், அவரும் டவுனா இருப்பாரு. ஸோ எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது தெரியாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தானே நம்ம கால் பண்ணி கால்ல வச்சு, பிகாஸ் அவ தான் ரொம்ப எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா. கொஞ்சம் பாசிட்டிவா லாஜிக்கலா பிராக்டிக்கலா பேசுறது அந்த பர்சன் மட்டும் தான் இருந்தாங்க எங்க லைஃப்ல. நான் மற்றவங்க எல்லாருமே இமோஷனலா கொஞ்சம் வீட்டுல பேசினாலுமே கொஞ்சம் பயப்படுவாங்க, ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணவே முடியல எங்களால. ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. தேவா வந்து ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டு, எனக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட். ஸோ நல்ல ஃப்ரெண்டு அவங்களும் என் சைடு உள்ள ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோ அப்படின்ட்டு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் சொன்னாங்க. சொல்றேன், யாரா இருந்தாலும் ஒரு டவுன் ஆகும். யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி வேர்ட் மூலியமா சொல்றப்போ ஹர்ட் பண்றப்போ கொஞ்சம் லிட்டரலி டவுன் ஆகும். ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க நிதானமா யோசிச்சீங்கன்னா என்ன பண்ணலாம், எல்லாம் கோத்ரூ பண்ணி இதை கடந்து வந்துடலாம். நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எங்க அப்பா நீங்களும் இருக்க மாதிரி. அந்த வீடியோ செம வைரல் ஆனிச்சு. அதுல நிறைய பேர் வந்து லைக் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பேன்னு ஒரு பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ். அதுல வந்து அப்ரோச் பண்ணிருந்தாங்க ஒரு ஸ்டோரி வந்து ஃபீச்சர் பண்ணிருக்காங்க. சத்தியமா அது நினைக்கவே இல்லை. ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே வந்து நாங்க என்ன நினைச்சோன்னா ஓகே அவனும் கலாய்க்கிறாயா பாடா அப்படின்னு நினைச்சோம். கடைசியில பார்த்தா நிஜமாலுமே அது அஃபிஷியல் பேஜ் தான். அவங்க அப்புறம் அப்ரோச் பண்ணி கேட்டாங்க. அந்த ஸ்டோரி ரீல்ஸ் மாதிரி வந்து போட்டுருந்தாங்க. ரீல்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே வந்து வெனிஷான்னு அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோலயுமே வந்து என்னால ஒரு
ஒரு 30 seconds வீடியோல என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ அதுல நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஹேட்ஃபுல்லான கமெண்ட், இந்த மாதிரி 9 months தானே வெயிட் பண்ணாங்க, 10 months தானே வெயிட் பண்ணாங்க, இது ஒரு ஸ்டோரி இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். பட் அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது நாங்கள் என்ன கோ த்ரூ பண்ணோம் அப்படின்னு. மேபி எங்களோட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கலாம், பட் அதில் அதோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிகாஸ் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்க்கே ஓகே சொன்னப்போ எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் யாருமே ஓகேவாகவே ஃபீல் ஆகலை. ஒரு டாக்கிங் டேர்ம்ஸில் கூட என் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்திருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் வெட்டிங் ஆல்சோ இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்ல, என்னோட அம்மா சைடு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் ஓகேவாக ஃபீல் பண்ணி அக்செப்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ வெட்டிங் டைம்லேயும் கொஞ்சம் ஆக்வர்டான இதில் தான் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, ஓகே எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த இது நான் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நடக்கட்டும். எல்லாரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் லைக் பண்ண வச்சு நம்ம இது பண்ண முடியாது, எல்லாரையுமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணால் போதுன்றனால தான் சரி ஓகே இவங்க சைடு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க, என் சைடு வந்து என்னோட ஸ்டெப் மதரும் சப்போர்ட் பண்ணாங்க, எங்கள் அப்பாவும் ஒரு 50 to 60% ஓகேவாக தான் இருந்தார். ஸோ மேபி இது இவ்வளோதான், இப்படி தான் நடக்கும். எல்லாமே 100% சூப்பர் ஹாப்பியாக இருந்து இது வந்து ஃபில்மியாக இருக்காது, படத்தில் காட்டுற மாதிரி கிளைமேக்ஸில் எப்படி அந்த மாதிரி இருக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அந்த ப்ராசஸை கடந்து வந்ததில் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எவ்வளோ கஷ்டம், என்ன ஒரு மன கஷ்டம், லிட்ரலி பேனிக் அட்டாக்லாம் எங்களுக்கு வர ஸ்டேஜுக்குலாம் கொண்டு போயிட்டாங்க. எனக்குலாம் பேனிக் அட்டாக்னாவே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டோம். போயிட்டு அந்த அளவுக்கு லிட்ரலி வந்து கோ த்ரூ பண்ணோம். 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் கடந்துடும். நிறைய பேர் நம்ம அந்த வைரலான ரீல்ஸ் பார்த்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் எனக்கு டிஎம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஹவு டு கன்வின்ஸ் யுவர் பேரண்ட்ஸ், எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, எப்படி ஓகே வாங்குனீங்க, அந்த மாதிரி நிறைய பேர். ஸோ மேபி எங்கள் ஸ்டோரி நாங்கள் சொன்னது வந்து மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. அண்ட் 1 year 1.5 years வெயிட் பண்ணுமா? 1 year வெயிட் பண்ணோம் விசாக்காண்டி, டிபெண்டன்சி அப்ளை பண்ணி. ஸோ 2023 கல்யாணம் ஆகி 2024 மார்ச் வந்து நான் மால்டா வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான் எங்கள் லவ் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரி ஹாப்பி ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நான் ஒரு 1 year முன்னாடி இல்லை 2 years முன்னாடி எவ்வளோ டைம் மிட் நைட்ஸில் ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறப்போ நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம போக முடியுமா, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா, அந்த மாதிரி நினச்சி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அதை நான் வந்து லிவ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் போடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் கண்ணு வைப்பாங்க, சுற்றி போட்டுக்கோங்க, அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தோணும், இவருக்கும் அந்த மாதிரி தோணும். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து சுற்றி போட்டுக்கோம். பட் ஸ்டில் நம்ம டிசர்வ் பண்ணுறது தான் நமக்கு நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நம்பினா அந்த கண்ணு வைக்கிறது அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடும்னு எனக்கு தோணுது. நம்ம நம்பணும், நான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் நான் டிசர்வ் பண்ணுறேன், அதனால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், அதனால தான் இந்த பிளேஸில் இருக்கேன் அப்படின்னு வந்து நான் ட்ரூவாக பிலீவ் பண்ணேன். ஸோ அதனால் அதுதான். ஸோ ஹாப்பி ஃபேஸ், ஹாப்பி அதான் எங்கள் லவ் ஸ்டோரி. அடுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே வந்து ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு 30 மணி நேரம் போயிடுச்சு. How did அவளும் நானும் happened? Okay. அந்த yes அந்த வெட்டிங் ஓட அந்த தீம் அந்த நேம் certain song வந்து பாட்டுக்குலாம் வந்து ரொம்ப கீனா கேட்போம் நாங்க. நான் மியூசிக் ரொம்ப கனெக்ட் ஆகும், இவங்களும் கனெக்ட் ஆகும். அந்த டைம்ல நாங்க எப்பயோ டிராவல் நாங்க பண்ணிட்டு இருக்கப்போ அவளும் நானும் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன அப்போ நாங்க என்கேஜ்மெண்ட் அப்போ என்ன வைக்கலாம், யூஸ்வலா வைப்பாங்களா, என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவளும் நானும் அப்படின்ட்டு ஏதோ பாட்டு கேட்டுட்டு இருந்தோமா, ஏதோ பண்ணிட்டு இருந்தப்போ அது பண்ணுவோம். பிகாஸ் ஏ ஃபார் ஐஸ்வர்யா, அவளும் நானும், எம் முடிகிறது வந்து முருகா. பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஐஷுவா ஸ்ருதியான்னு. ஐஸ்வர்யா என்னோட ஒஃபிஷியல் நேம், ஸ்ருதி வந்து எங்க அம்மா வந்து ஒரு பேர் வச்சனால அந்த பேரை சென்டிமெண்ட்லாம் ஸ்ருதி அப்படின்னு வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஸ்ருதி முருகானந்தம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஐஸ்வர்யா முருகானந்தம்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால நான் ஸ்ருதின்னு வச்சிருக்கேன். ஸோ ரெண்டுமே என் பேர், ஐஷு என் பேர், ஸ்ருதி என் பேர். கனடா டிராவல் பிளான்ஸ் இருக்கா? கனடா டிராவல் இருக்கு, நாங்க டிக்கெட் போட்டுருந்தோம். மற்ற செலவெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கே ஃபிளைட்டை பிடிச்சி நாங்க வந்தோம். நாளைக்கே வீசா கொடுத்துருவோம். வீசா வேற அம்மா அது நெஞ்சு வலிக்குது லைட்டா. இல்ல குவாலிஃபிகேஷன் ஆஃப் போத் ஆஃப் யூ.
நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். நான் வந்து பேச்சுலர்ஸ்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். எதுக்கு பண்ணேன்னு சத்தியமா எனக்கே தெரியல. அப்படியே போய் உட்காந்து யாருக்கு பண்ணு அப்படின்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு தெளிவு வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறமும் இது பண்ணா வந்து நாகரியா தான் போவோம் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த சீசன் எல்லாமே ஃபாரின். எல்லாம் ஃபாரின் போறீங்க ஃபாரின். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் என்னோட ரொம்ப க்ளோஸான எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு அங்கிள், அவங்க அந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப சம வெல் விஷர். அவரு தான் ரீகால வந்து அங்க இருக்காங்க. ஸோ அந்த அங்கிள் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். நல்லா சொன்னார், இங்கே இருந்து என்ன பண்ண போகிறோம் முருகா, இப்போ அங்கே போய் ஒரு ட்ரை பண்ணு அப்படின்னு. அப்படி தான் போய் எங்கள் மாஸ்டர்ஸ் நான் பண்ணேன். ஆனால் அது வந்து ரொம்ப சின்சியராக கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கே போயிட்டு. ஆமாம், இப்போ எதுக்கு நான் இவ்வளோ வளவளவு இழுத்துட்டு இருக்கேன். ஓகே, அப்படி பண்ணேன். நான் வந்து மாஸ்டர்ஸில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஒர்க் அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு 3 months கேப்ல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு ஒர்க் அப்படியே பிளேஸ் ஆயிட்டேன். ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனில கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். என்னோட ஏஜ் வந்து 22. ஜோக் இல்ல இல்லையா? உங்களோட ஏஜ் எனக்கு 16. செருப்படி இல்ல சும்மா சொன்னேன். எனக்கு வந்து 30. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுங்க. நல்ல செய்தி கண்டிப்பா கண்டிப்பா நல்ல செய்தி. அந்த செய்தி சொல்றப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்து. கண்டிப்பா லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணும், என்ன பார்க்க விரும்புறீங்க, இங்க மால்டா பார்க்கணுமா இல்ல டிராவல் vlogs பார்க்கணுமா, என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது பெல் ஐக்கான், இங்க இருக்க பெல்லு, பக்கத்து வீட்டு பெல்லு, எல்லா பெல்லையும் அமுக்கி விட்டுருங்க. சரியா? ஆமா, எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. வேற என்ன சொல்ல வருது? வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஆமா, மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே சொல்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட், ஐஸ்வர்யோட மைண்ட் செட். எப்பயுமே அவ கொஞ்சம் டவுன் ஆனாலும் சொல்ல, ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பா பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நிறைய ஷிட்லாம் வரும், இப்படி வரும் அப்படி வரும், நிறைய யோசிப்போம். பாசிட்டிவாவே பண்ணுங்க, எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். அப்படிதானே? தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. Bye bye.